ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிட்கோக்குள்ள ரேணுகா இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்ருக்க திரு வெங்கடசாமி அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவரோட குடும்ப பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடசாமி. எங்கே இருக்கீங்க நீங்கள்? பேச ஒன்று அவசியம் யூனிட்டு. எங்கே வந்து வேலை செய்கிறீங்க? இந்த யூடி பிளான் 2 இருக்குது, அது பக்கத்தில் சிட்கோ ரேணுகா இண்டஸ்ட்ரியில், அந்த கம்பெனி பேர். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தமாக வந்து எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. மொத்தமாக சொல்லட்டுமா இல்லை? இப்போ வீட்டில் யாராக இருக்கீங்க? இப்போ நான், எங்கள் சம்சாரம், பையனோட சம்சாரம். பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ 4 பேர் இருக்கேன். 4 பேர். உங்கள் பையனும் வேலைக்கு போகிறாங்க? இதே வேலை தான். இதே வேலை தான். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருங்க மாதம்? அவனுக்கு டெய்லி 450 ரூபா. ஓட்டி 2 ஹவர் செய்வான். 20 செய்வ இல்லாமல் வந்துடுவான். ரெகுலர் கிடையாது. சரி, நம்ம ரவுண்டாக 400 ரூபாய்னு வச்சுக்கலாங்களா? டெய்லி 400 ரூபா கொடுக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கொடுங்க? ஆனால் 24, 2400 ரூபா. அப்போ மாதத்துக்குங்க 2400, 10, 12 ரூபா, 11 2500 ரூபா. 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10,000 ரூபாய். நமக்கு வந்து 2400 ரூபாய்னு வச்சுருக்கோம். அப்போ 100 ரூபா கம்மியாகும். அப்போ 400 ரூபா கம்மியாகும். 10,000ல் 400 ரூபா போச்சுன்னா 9600 ரூபா. 9200. இதான் வந்து உங்கள் பையனோட சம்பளம். இப்போ வந்து இப்போ உங்களோட சம்பளத்தில் நீங்கள் என்னெல்லாம் செலவு சம்பளம் வாங்குறேன். வாங்கி அப்படியே கொடுத்துருவேன். வீட்டில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஏதோ 50 ரூபா வாங்கிக்குவேன். இப்போ வந்து நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்து எப்படி? நான் வந்து 40 வருஷம் ஆகுது தொழிலுக்கு வந்து. நான் பொள்ளாச்சி, நம்ம சொந்த ஊர், அங்கே தான் பழகினேன். இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சு. நான் பழகினது ஒரு 4 வருஷம் அங்கே இருந்தேன். 2வது தான் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கணக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கணக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி நம்மளோட தின வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு இடத்துல கணக்கு பயன்படுத்தும்போது எனக்கு வந்து இது சிக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? உங்களுக்கு எந்த இடத்துல கணக்கு பயன்படுத்தி சிக்கலாக இருக்குது? இப்போ கூட நான் பேசும்போது நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து ஒரு வாரத்துக்கு போகணும் அப்படின்னா 4 வாரத்துக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னதும் வந்து நீங்கள் வந்து பெருக்கல் கணக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடுமாட்டம்னா, ஆனால் ஈஸியாக அது எப்படி போடுறது அப்படிங்கிறது. இதே மாதிரி பெரிய பெரிய நம்பர் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக போடுவீங்க. போடுங்களா? அது உங்ககிட்ட நான் சின்ன கேள்வி பதில் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடணும்னா அந்த வண்டி வந்து 35 கிலோமீட்டர். சரிங்களா? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 35 கிலோமீட்டர். அப்போ 3 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளவு? 105 கிலோமீட்டர் போகுது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஒரு வாரத்துக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ 4 வாரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கல்வி. இப்போ நான் வந்து அது அப்படியே மாற்றி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ 10 நாளைக்கு உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. சரிங்களா? 10 நாளைக்கு 1200 ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? சிக்கல் என்னால் முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு சொன்னால் 5 நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா 10 நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டேன். சரி, 5 நாளைக்குமே வச்சுக்கலாம். 5 நாளைக்கு 600 ரூபா. சரிங்களா? வெறும் 600 ரூபா தான், கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 5 நாளைக்கு 600 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 5 நாளைக்கு 600.
இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் அது எப்படி நான் சொல்லிட்டீங்களா? கன்ஃபியூஷன் அது கணக்கு போடலாம், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஆக்சுவலாக நீங்கள் போட்ட மாதிரியே தான் நான் வந்து உங்களுக்கு confuse பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் எப்படி முதல்ல சொன்னீங்க ஒரு நாளைக்கு 300 300. அப்போ நம்ம 5 நாளைக்குன்னா என்ன பண்ணுவோம்? 500 15 ஆமாம் 1500 அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், 5 நாளைக்கு 600 ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். இப்போ இந்த 600 இருக்குங்களா, இது 5ஆ பிரிக்கணும். அந்த 600 ஒரு 100 மட்டும் தனியாக வச்சிடலாம். வச்சுட்டா இப்போ வேலை இருக்குது. 500 இருக்குங்களா, 500 5ஆ பிரிச்சா எவ்வளோ வரும்? 100 வருமா? வராது. 500 5ஆ பிரிச்சோம்னா சமபாதி 100 வரும். 100 வரும். இப்போ நான் ஒரு 100 தனியாக வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த 100 அதே மாதிரி 5ஆ பிரிக்கணும். பிரிச்சா எவ்வளோ வரும்? 20 ரூபா வருங்களா. 5 20 100 2 10. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளங்க? 120 ரூபா. 100 + 20 120. இப்போ புரிஞ்சுதுங்களா? 5 நாளைக்கு கொடுத்தா ஒரு நாளைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்படி வந்து ஒரு நாளைக்கு கொடுத்து 5 நாளைக்கும் போது பெருக்கிக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வகுத்து போடலாம். உங்களுக்கு வகுத்து போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எப்படி போட்டால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ 600 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 5ஆல் வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். 500 தனியாக 100 தனியாக பிரிச்சிட்டோம்னா இந்த 500 நம்ம ஈஸியாக பிரிச்சுடுவோமா? 5ஆல் பிரிச்சோம்னா 100 கிடைக்கும். இந்த மீதி இருக்க 100 பிரிக்கும்போது நமக்கு 20 ரூபா. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 120 ரூபா சம்பளம். அதாவது 5 நாளைக்கு 600 அப்படின்னா ஒரு நாளைக்கு 120 ரூபா. சரிங்களா? இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ 5 கிலோ போய் அரிசி வாங்குவீங்க கடையில் சரிங்களா. 5 கிலோ வந்து அவங்க 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 200 ரூபா. அப்போ 1 கிலோ அரிசியோட விலை என்னவா இருக்குது? 5 கிலோவுக்கு 200 ரூபா. 200 ரூபா. 5ஆ பிரிச்சிருங்க. 2 10. அது சிக்கலாக வர கணக்கு. 5 கிலோ வந்து 200 ரூபாய். 200 ரூபா. இப்போ வந்து நம்ம 5ஆ பிரிக்கணும் 200 ரூபாய். நமக்கு வந்து இப்போ 200 ரூபாய் பிரிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ணிக்கலாம்? 100 ரூபாய் பிரிச்சுக்கலாமா? இந்த 100 ரூபாயை 5ஆ பிரிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 ரூபாயே கிடைக்குங்களா? இதில் ஒரு 20. அதே மாதிரி இது 20. அப்போ 20 = 20 40. 40. வந்துருச்சுங்களா? 1 கிலோ 40. 40. அதான் நமக்கு வந்து மொத்தம் ஐநாங்க இருக்குது. 40 ரூபா வந்துச்சுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட 1 கிலோ 40 ரூபா. அப்போ 5 கிலோக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கேட்டல 1 கிலோமீட்டருக்கு வந்து 35 ரூபா அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோங்கும் போது டக்குன்னு பதில் சொன்னீங்களா? அது மாதிரி இப்போ 1 கிலோக்கு 40 ரூபா, 5 கிலோக்கு இவ்வளோனா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் பெருசாக கொடுத்துட்டு அந்த சின்னது எவ்வளோன்னு கேட்கும்போது உங்களுக்கு சொல்லிடுவீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நம்மளோட ஆர்ஜே ஷப்னம் மற்றும் வெங்கடசாமி பேசின உரையாடலில் கேட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை முறையை பற்றி சொன்னார். நான் என்னோடய குடும்பம் இப்படி, நான் என் குடும்பத்தை இப்படி ரன் பண்ணுறேன், என்னோடய சம்பளத்தை நான் இப்படி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு அவரோட வாழ்க்கை முறை ரொம்ப சிரிச்சுட்டே ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அவர் பேசும்போது ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நான் வந்து கணக்கில் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அவருக்கே தெரில. எனக்கு வந்து நான் கேள்வி கேட்க தான் நம்மளோட ஆர்ஜே கேள்வி கேட்கும்போது தான் அவருக்கு வந்து இந்த பகுதியில் நமக்கு சந்தேகம் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் வந்து நமக்கு இந்த கணக்கு வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு இப்போ தான் நான் வந்து கேள்வி கேட்கும்போது தான் இந்த உரையாடலோட கடைசி பகுதியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்மளால் பெருக்க முடியும், ஒரு பெரிய தொகையை கூட்ட முடியும், எந்த இது கொடுத்தீங்கன்னா என்னால் கழிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக உறுதியாக இருந்தவர் அந்த வகுத்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொன்னார், 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 35 கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா 3 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ஓடுங்க அப்படின்னு கேட்டால் 105 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சிரிச்சுட்டே சொன்னார். சந்தோஷமாக சொன்னார். பதில் சொல்லிட்டு ஒரு பெரிய புன்னகை கொடுத்தாரு. அதாவது நான் ஒரு சரியான விடை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு கௌரவம் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 35 கிலோமீட்டர் போகுதுன்னா 3 கிலோமீட்டருக்கு, அதாவது 35 கூட்டல் 35 கூட்டல் 35, அதாவது 105 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடும் அப்படிங்கிற சொன்னார். இன்னொரு கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்ல கொஞ்சம் சிரமப்பட்டார். அதாவது 10 நாளைக்கு வந்து 120 ரூபா சம்பளம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாளோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சார். ஓப்பனாகவே எதுவும் சொன்னார், இந்த கணக்கு கொஞ்சம் எனக்கு சிக்கல் தான் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே சொன்னார். நம்மளோட ஆர்ஜி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து பிரிச்சுக்குங்க, ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து 2ஆக பிரிச்சுக்குங்க, அதை வந்து இதில் வந்து இந்த பகுதி சிறு சிறு பகுதியை பிரித்து இந்த தொகை இப்படி எடுத்துக்கங்க அப்படின்னு அழகாக சொன்னாங்க. அதாவது 1200 நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 10ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ 1800 நீங்கள் 10 அப்படிங்கும்போது அது ஒரு மடங்கு தானே, அப்படியே குறைச்சிருங்க, ஒரு 0வை குறைச்சினா வரும். 10 அப்படிங்கும்போது 10, இந்த 100, 10,000 அப்படிங்கும்போது 0வை நம்ம தான் கன்சிடர் பண்ணலாம். அப்படியே அவனை குறைச்சிங்கன்னா வரும் 120 வருமா. ஸோ 120 பெருக்கல் 10 எவ்வளோங்க, 1200 வந்துச்சா. ஸோ ஒரு நாளோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 120. இது வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறக்கா அப்படி சொன்னேன். அதை எப்படி பிரிக்கணும்னா 10 நாள் நம்ம பிரிக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு 200 விட்டுருங்க, நம்ம முழு எண்களை எடுத்துக்கலாம். 1000 நம்ம பிரித்தோம்னா 10, 100 100 100 வரும். 200 10 பிரித்தோம்னா 12 20ங்களா. ஸோ 12 அப்படிங்கிறது 10 20க்கெலாம் சேர்த்தோம்னா, ஸோ 20 20 ஒவ்வொரு 100க்கும் நம்ம சேர்த்தோம்னா நம்ம என்ன வரும், 100 கூட்டல் 20 120ன்னு வரும். ஸோ 120 ஒரு நாளோட சம்பளம் 120 120 120ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு 1200 ரூபாய். அதாவது ஒரு நாளோட சம்பளம் பார்த்திங்கன்னா 120ன்னு வரும். நீங்கள் நினச்சிக்கலாம் என்னடா இந்த கணக்கு தானே ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு. பட் சிறு சிறு கணக்கில் மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே பிழை செய்வோம். இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சொன்னார், நல்லா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். பட் இது மாதிரி சின்ன வகுத்தல் கணக்கில் அவருக்கு இது வந்துச்சு. எல்லாத்துக்குமே அதே மாதிரி அப்படி தான். பெரிய கணக்கில் நமக்கு சரியாக தெரிஞ்சாலும் சின்ன சின்ன கணக்கில் எப்போவுமே அவங்களுக்கு டவுட் வரும். அடுத்து தான் இன்னொன்று நம்மளோட ஆர்ஜி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது 5 கிலோ அரிசியினோட விலை 200 ரூபாயாக இருந்துச்சுன்னா 1 கிலோ அரிசியினோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக அவர் கடைசியில் சுருக்கமாக சொன்னார். 5 20, அதாவது 45 200 அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது 5 கிலோனோட அரிசி வந்து 200 ரூபாய் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பிரிச்சு பண்ணீங்க, பாதியாக பிரிச்சுக்கங்க, 100 100. ஸோ 100 எப்படி நீங்கள் 5ஆக பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு யோசிச்சார். நீங்கள் அதையும் குறைச்சிட்டு 200 பாதியை பிரித்து 100ன்னு சொன்னீங்க, 100 கம்மியாக பிரிச்சுட்டு 10ன்னு வச்சுக்கோங்க. 10ன்னு வச்சா 10 5 வகுத்தோம்னா உங்களுக்கு என்ன வரும், 2 2 2ன்னு வருமா. அதாவது 100 நீங்கள் வந்து 2 2ன்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 20 20 வரும். ஸோ அதுக்கு ஒரு 5 பகுதி போயிடுது. அதே மாதிரி இன்னொரு 100க்கு 5 பகுதின்னு போயிடுது. ஸோ 200க்கு 20 கூட்டல் 20 40. ஸோ 45 200 அப்படிங்கிற போது உங்களுக்கு கிடச்சிது. ஸோ 1 கிலோ அரிசியினோட விலை 40 ரூபாய் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதே மாதிரி தான் நேயர்களே, நிறைய பேர் நம்மளோட சிட்கோ பதில் நிறையா நேயர்கள் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நிறையா தொழிலாளர்கள் படித்தவங்களாகவும் படிக்காத தொழிலாளர்களும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட சம்பளத்தை வாங்குறீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் லீவ் போடுறீங்க, உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க, அதாவது பிடிமானம் வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களோட சேமிப்பு கணக்கில் போடுறாங்க. எத்தனையோ பேர் இவ்வளோதான் சம்பளம் வாங்குகிறோம், என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோதான் சேவ் ஆகிருக்கு, எனக்கு இத்தனை நாள் நான் லீவ் போட்டால் எனக்கு இத்தனை நாள் பிடிச்சது போக எனக்கு இவ்வளோ சம்பளம் வரும், இதுக்கான என்னோடய அக்கௌண்ட்டில் இதுக்கான வட்டி தொகை இவ்வளோ அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் நம்ம சம்பளம் வாங்கிட்டுருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து 9000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 நாட்கள், உங்களோட ஞாயிற்றுக்கிழமை போக 26 நாட்களுக்கு தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காட்டி என்னங்க, எங்களுக்கு மாதம் எங்களோட கம்பெனியில் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. நம்மளோட எல்லா விஷயங்களுமே எப்பவுமே சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்களோட 9000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய். அதாவது இன்க்ளூடிங் சண்டேவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு உங்களோட கம்பெனி சேர்ந்து தரும். 9000 வகுத்தல் 30ன்னு போட்டிங்கன்னா, அதாவது 30 அப்படிங்கன்னா 30 நாட்கள், 30ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளோட சம்பளம் 300 ரூபாய் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் நீங்கள் லீவ் போட்டுறீங்க, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விருந்துக்காகவோ ஒரு 5 நாள் லீவ் போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தோட சம்பளம் எவ்வளோ வரும் உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ ஆட் ஆயிடுது. நீங்கள் யோசிப்பீங்கன்னா 5 நாள் லீவ் போட்டேன், எனக்கு வந்து இத்தனை ரூபா பிஎஃப் போயிடும், ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு வந்து 9000 ரூபா என்னோடய சம்பளம். ஸோ 30 நாள் நம்ம வகுத்தேன்னா, 30 நாளைக்கு நான் வகுத்தேன்னா எனக்கு எவ்வளோ வரும், ஒரு நாளோட சம்பளம் எனக்கு 300 ரூபா. ஸோ இப்போ எத்தனை நாள் நான் லீவ் போட்டிருக்கேன், நான் 5 நாள் லீவ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 300 ரூபாய்னா 5 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, 3 5. ஸோ 2 சைபர் இருக்குது. அதாவது 1500 ரூபாய் வந்து என்னோட 5 நாளோட சம்பளம் வந்து எனக்கு போயிடும். ஸோ 9000லேருந்து எனக்கு 1500 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோங்க வரும், 9000 பக்கத்தில் 1500 எவ்வளோங்க வரும், 9000ல் 1000 போச்சுன்னா ஒரு 8000, அதுலேருந்து ஒரு 500 போச்சுன்னா 7500 ரூபாய் வந்து என்னோட சம்பளமாக இருக்கும், இந்த மாதத்தோட சம்பளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடணும். அதாவது நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும், அது வந்து நீங்கள் 200 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 20000 சம்பளம் வாங்கினாலும் சரி, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கணக்குங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வச்சிட்ருக்கு. அது நீங்கள் என்னடா இவ்வளோ தானே, ஒரு சீட்டு போடுவீங்க, ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும், உங்களோட கம்பெனிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோரும் சேர்ந்து லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கணக்கு போடுவீங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கணக்குங்கிறது முக்கிய பங்கு வச்சிட்ருக்கு. எனவே சிட்கோ பகுதியில் வேலை செய்கிற தொழிலாளர்கள்
மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் கணக்குங்கிறத நீங்கள் எவ்வளோ கடையில் போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அசால்ட்டாக விடாமல் கணக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக இந்த பகுதி எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எங்களை கேளுங்க. உங்களோட பகுதிக்கு நாங்களே உங்களுக்கான விளக்குரை நாங்கள் கொடுக்குறோம். இந்த காற்றில் மிதந்து வரும் கணிதம் மூலமாக கண்டிப்பாக எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் கணிதத்தோட முக்கியத்தையும் உங்களுக்கான பயன்பாட்டையும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரோம். எனவே நேயர்களே, இன்னைக்கு நம்ம வெங்கடசாமி கேட்ட சந்தேகத்திலிருந்து எல்லாத்துக்குமான இருந்த சிறு சிறு சந்தேகங்கள், அதாவது வகுத்தல் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தீர்ந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒருத்தருக்கு கூட்டல் இருக்கும், ஒருத்தருக்கு கழித்தல் சந்தேகம் இருக்கும். கணக்குங்கிறது கூட்டல் கழித்தல் எல்லாத்தையும் மீறி வட்டி விகிதம், பேங்க், இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாத்த பற்றியும் ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம அழகாக பார்க்கலாம். நன்றி. இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் திரு வெங்கடசாமி அவர்கள் பேசுகிறதையும் அவருக்கு கணிதத்தில் என்ன சந்தேகம் இருக்கிறத அவர் கேட்டார். அதுக்கான விளக்கத்தை நம்மளுடைய கணித ஆசிரியை ரொம்ப அழகாக விளக்கி சொன்னாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். ஏன்னா கணிதம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், இந்த 4 தான். இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். இது கணிதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் எது வாங்குறதுனாலும் சரி, எது செய்கிறதுனாலும் சரி, கணக்கு போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கு அப்படின்னாலே அதில் இருக்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த 4ம் சேர்ந்தது தான் கணக்கு. இந்த 4ம் நமக்கு சரிவர தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கணக்கு போடுறதுலேயே நமக்கு பெரிய சிக்கலாக போயிடும். இப்படிப்பட்ட இந்த அடிப்படை விஷயங்களான கூட்டல் கழித்தல் பெருக்கல் இது நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா எல்லாமே சிக்கலாயிடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கடைக்கு போய் நம்ம பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான விலை நமக்கு சரியாக கூட்ட தெரியல அப்படின்னா நம்மளும் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே அவங்க தெரிஞ்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க கூட சரியாக கூட்ட தெரியாமல் கூட அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளும் ஏமாறக்கூடாது, மற்றவங்களும் ஏமாத்திடக்கூடாது. அதுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படையான இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வாழ்க்கையில் எல்லா இடங்களையுமே நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எங்கே போனீங்கனாலும் சரி, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இப்போ ஒரு பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படின்னா அதே விலை 10 பொருளுக்கு வாங்கும்போது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பெருக்கி பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி 10 பொருளோட விலை எவ்வளோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருளோட விலை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வகுத்தலோட உதவி நமக்கு தேவைப்படுது. இப்படிப்பட்ட இந்த 4 விஷயங்கள் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே கணிதம் அப்படிங்கிற பகுதி நமக்கு கடினமாக இல்லாமல் ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு கணக்கு வராது, கணக்குனா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வாழ்க்கை கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 விஷயங்களையும் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வெங்கடசாமி ஐயா பேசும்போது கூட சொன்னார், அவருக்கு கணக்கில் எல்லாமே தெரியும், நான் எல்லாமே சொல்லுவேன்னு சொன்னார். அதுவே ஒரு வகுத்தல் கணக்கு கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அதுவே பெருக்கல் கணக்காக நாங்கள் கேட்டும்போது பதில் சொன்னார். ஆனால் வகுத்தல் அப்படிங்கும்போது தடுமாற்றம் இருந்தது. இவ்வளவு நாள் வகுத்தல் கணக்கில் அவருக்கு சந்தேகம் இருந்தது, தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் கேட்க போகும்போது அவருக்கே அந்த விஷயம் புரிஞ்சுது. இப்போ அதை அவர் சரி பண்ணிக்கிறார். இந்த மாதிரி நமக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் இன்னமும் சரியாக நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்குண்டான தீர்வை நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு இந்த அடிப்படையான விஷயம் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத முதல்ல நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றின அறிவை இன்னும் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை கணக்கு அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடும். இப்போ ஒன்றும் பெருசாக வேணாங்க, ஒரு கடைக்கு போகிறோம், ஜாமானை வாங்குகிறோம், அந்த இடத்துல நமக்கு டோட்டல் போட தெரிலனா நமக்கு பிரச்சனையாக போயிடும். அதே மாதிரி இப்போ பேங்க்குக்கு போகிறோம், பணம் போடுறோம், அக்கௌண்ட்டில் திருப்பி எடுக்கிறோம், ஆனால் அங்கே வட்டி எவ்வளோ வருது எதுவுமே நமக்கு தெரியல. அந்த வட்டி கால்குலேஷன் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கணக்குங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை, நம்மளே நம்மளோட இதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கல, எனக்கு இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு 500 ரூபாயில் 350 ரூபாய்க்கு வாங்கினோன்னா மீதி எவ்வளோ காசு நம்ம கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பஸ்ஸில் போகிறோம், 100 ரூபாய் கொடுத்துட்டு 2 7 ரூபா டிக்கெட் வாங்கினோன்னா மீதி எவ்வளோ கண்டக்டர் நம்ம கிட்ட தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கு போட தெரியாது. இந்த மாதிரி சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நமக்கு வரும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த அடிப்படையான 4 விஷயங்களை நம்ம லைஃப்பில் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டோம்னா தான் நமக்கு எந்த சிக்கலுமே இருக்காது.
நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே கணக்கு தாங்க. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம கணக்கை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மாத சம்பளம் வாங்குறதுலேருந்து அந்த சம்பளத்தை வந்து செலவழிக்கிறது வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து கணக்கு போட்டு தான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போது பொருளாதாரமும் அந்த அளவுக்கு வந்து பெருகிருச்சு, அதே மாதிரி நம்மளுடைய தேவைகளும் அதிகமாகிடுச்சு. அதனால் கணக்கு போட்டு நம்ம வாழலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து சிக்கலாகக்கூடிய நிலமையில் வந்து மாறிடுச்சு. அதனால் எல்லா இடங்களையுமே பார்த்திங்கன்னா கணக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாயிடுச்சு. இந்த கணக்குக்கு அடிப்படையான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த நாளையும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்மளால் தீர்க்க முடியும். நம்மளுடைய இந்த அடிப்படை விஷயங்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதை பற்றி ஒரு கவிதை கூட வந்து ஒரு கவிஞர் அழகாக எழுதியிருக்காரு. உறவுகளை கூட்டிக்கொள், எதிரிகளை கழித்துக்கொள், அன்பை பெருக்கிக்கொள், தீமையை வகுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து உறவுகள் சூழ்ந்து இருந்தால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எதிரிகள் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாதி பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஏன்னா நமக்கு எதிராக யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியிலே நம்ம வந்து செய்கிற வேலைகள் வந்து திறம்பட நம்மளால் செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிற விஷயந்தான் வாழ்க்கைக்கு ஆதாரமே. அந்த அன்பு வந்து அதிகமாக இருக்கணும். தீமை மற்றவங்களுக்கு வந்து நம்ம தீமை செய்யாமல் இருந்தாலே போதும், நமக்கு வந்து எதுவுமே வராது. ஏன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதை தான் வந்து இந்த கவிஞர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம காற்றில் மிதந்து வரும் கடிதம் நிகழ்ச்சியில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலோட முக்கியத்துவம் பற்றியும் பயன்பாடுகள் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வெங்கடசாமி ஐயாவுக்கு வந்து அவருடைய கணக்கில் இருந்த சந்தேகத்தை வந்து நம்ம இன்றைக்கி தீர்த்து கொடுத்துருக்கோம். அவருக்கு மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இருக்க சந்தேகங்கள் வந்து தீர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா கணிதம் பற்றிய தகவல்கள் வந்து காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.